அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் சிவில் ப்ரொசீஜர் கோடு, அதில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஸோ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா மிக கவனமாக கையாளக்கூடிய கான்செப்ட். இதற்கு முந்தின வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தால் மட்டும்தான் இதை மிக எளிமையாக நீங்கள் உங்களால் ஆன்சர்ஸை கொடுக்க முடியும் எக்ஸாம் ஹாலில். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மற்ற பார்ட்டி ஏ பார்ட்டி பியை விட மிக மிக எளிமையானது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா எழுதக்கூடிய கான்செப்டே பார்த்திங்கன்னா மிக குறைவு, ஆனால் கிடைக்கக்கூடிய மதிப்பெண் மிக அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் பார்ட்டி ஏலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பார்ட்டி பிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்தந்த டாப்பிக்கு தகுந்தா போல். மிக கவனமாக இல்லுஸ்ட்ரேஷனை படிச்சிங்கன்னா மிக அற்புதமான விடையை உங்களால் கொடுக்க முடியும். அதற்கு உறுதுணையாக சாரதி லா ஸ்டடீஸ் உங்களுக்காக இப்போ பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஏ என்கின்ற நபர் டெல்லியில் வசிக்கிறார். ஏ பார்த்தீங்கன்னா டெல்லியில் வசிக்குது. அவர் சென்னையில் உள்ள ஒரு வீடு, அவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பி என்பவர் வீட்டை தவறாக வைத்திருக்கிறார். ராங்ஃபுல் பொசிஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பொசிஷன் அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஏ உடைய வீடு பி கிட்ட ராங்ஃபுல் பொசிஷனில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட். ஏ பி கிட்ட கேட்டு பார்க்குது, இது என்னுடைய வீடு, நீங்கள் காலி பண்ணுங்கன்னு கேட்குது. ஆனால் பி பார்த்தீங்கன்னா காலி பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இல்லை. ஏன்னா அது விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவர் டெல்லியில் இருக்கார், இவர் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி. பியின் மீது வழக்கு தொடர ஏ பார்த்தீங்கன்னா விரும்புது. அவர் எங்கு வழக்கு தொடர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கு மீன்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டெல்லியில் வழக்கு தொடர்றதா அப்படி இல்லைன்னா சென்னையில் வழக்கு தொடர்வதா அப்படின்றது தான் கான்செப்ட். ஏன்னா டெல்லியில் அவர் வசிக்கிறாரு, சென்னையில் அவருடைய இடம், அந்த வீடு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்குது. எந்த இடத்துல அவரால் வழக்கு தொடர முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கொஸ்டின்ஸ். மிக அற்புதமான கொஸ்டினும் கூட, ஜூரி செக்ஷன் கவர் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஸோ நீங்கள் ஜூரி செக்ஷன்ற வீடியோவை தெளிவாக நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இன்னத்துக்கு உங்களுக்கு ஆன்சர் மிக தெளிவாக கிடச்சிட்ருக்கும். சரி, நம்ம இஷ்யூஸ் கிட்ட போயிடலாம். இந்த இல்லுஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. வெதர் ஏ இஸ் ஏ ஓனர் ஆஃப் சென்னை ஹவுஸ் அப்படின்ற மாதிரி நம்மளாக ஒரு கொஸ்டினை கேட்டுக்கிறோம். ஆமாம், ஏ தான் அதற்குண்டான ஓனர் அப்படின்ற மாதிரி எஸ்ன்ற வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்க. வெதர் பி இஸ் ராங்ஃபுல்லி பொசிஷன் ஏஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இஸ் வேலிடான்னு கேட்குறீங்க. பி பார்த்தீங்கன்னா ராங்ஃபுல் பொசிஷனில் இருக்குது ஏ உடைய வீட்டில், இது வேலிடா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. நோ, வேலிடு கிடையாது. வெதர் ஏ இஸ் சுய், அதாவது சூட் ஃபைல் பண்ண அகென்ஸ்ட் பி ரிகார்டிங் இல்லீகல் பொசிஷன் இஸ் பாசிபிளான்னு கேட்குது. ஏன்னா இவர் டெல்லியில் இருக்கார், சென்னையில் இருக்கிற வீட்டுக்கு இவர் சூட் ஃபைல் பண்ண முடியுமா, அது பாசிபிளா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது தான். இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஆனரபிள் கோர்ட்டு ஃப்ரேம் பண்ணுறது நீங்கள் இங்கே ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான் விஷயம். எஸ், ஃப்ரேம் பண்ண, அதாவது சூட் ஃபைல் பண்ண முடியும், பாசிபிள் தான் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்களே சொல்கிறீங்க. எஸ். வெதர் ஏ ஃபைல் சூட் சென்னை ஆர் டெல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. சென்னையில் ஃபைல் பண்ண முடியுமா, டெல்லியில் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் ஃபைல் பண்ண முடியும். இதற்குண்டான காரணத்தை தான் இப்போ நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் உங்களுக்கு பார்ட் பி, பார்ட் சி அண்ட் பார்ட் டி கொஸ்டினுக்கு உண்டான விஷயம் உங்களுக்கு புரிய வந்திருக்கும். அதை எப்படி அணுகணுன்றது தெரிய வந்திருக்கும். மிக மிக எளிமையான ஒரு கான்செப்ட். இன்வால்வ்டு செக்ஷன், அதாவது அப்ளிகேஷன் ஒரு சில இடத்துல போடுறாங்க, இல்லைன்னா ரூல்னு ஒரு இடத்துல போடுறாங்க. அது எதுவோ உங்களுடைய யூனிவர்சிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் காமனாக இன்வால்வ்டு செக்ஷன், இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு எந்த செக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள். செக்ஷன் 15 அண்ட் 16 ஆஃப் சிபிசி இன்வால்வ் ஆகிருக்கு. என்ன சொல்லுது செக்ஷன் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 15 கிளியர்லி சே தட் சூட் மஸ்ட் பி இன்ஸ்டிடியூட்டட் இன் தி லோயஸ்ட் கிரேட் ஆஃப் காம்பன்டேட் கோர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. என்ன சொல்லுது தமிழ்லன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 15 படி நீங்கள் சூட்டை ஃபைல் பண்ணுங்க, நான் வேண்டான்ல, ஆனால் இருக்கிறதுலையே லோயஸ்ட் கிரேடு கொண்ட கோர்ட்டை நீங்கள் முதல்ல உபயோகப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதற்கு நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டு நீங்கள் பார்த்தாகணும்.
இதுலேயே வீடியோ இருக்குது பாரு, எத்தனை கொஸ்டின் உள்ளுக்குள்ளே கொண்டு வராங்க பாருங்கள். ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டில் தான் இந்த சூட்டுடைய வேல்யூ என்ன, 1,00,000க்குள்ளே இருந்தால் இங்கே போடணும், 10,00,000க்குள்ளே இருந்தால் இங்கே போடணும், 1,00,00,000க்குள்ளே இருந்தால் இங்கே போடணும், 1,00,00,000 மேலே இருந்தால் எங்கே போடணும், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் ஹைரார்ச்சி ஆஃப் கோர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு. சிபிசியில் அதற்கின்ற தனி வீடியோ சாரதி லா ஸ்டடீஸில் இருக்குது, பாருங்கள். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், டிஎம்சியில் முதல்ல ஃபோக்கஸ் பண்ணணும். டிஎம்சியில் இந்த கேஸ் வருமா, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டில் இந்த கேஸை ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்றத தான் நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன் 15. செக்ஷன் 16 என்ன சொல்லுது ஆஃப் சிபிசியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட் ரிலேட்டிங் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஏதாச்சும் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியில் சூட் வருது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டிங்கன்னா, மஸ்ட் பி இன்ஸ்டிடியூட்டட் வேர் த ப்ராப்பர்ட்டி இஸ் சிச்சுவேட்டட். எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அந்த இடத்துல போய் போடுங்க. சும்மா நீங்கள் வாழற இடம் புழங்குற இடத்துலலாம் போடக்கூடாது. ப்ராப்பர்ட்டி சென்னையில் இருந்தால் சென்னையில் தான் சூட் ஃபைல் பண்ணணும். அதே நேரத்தில் செக்ஷன் 15 மனசில் வச்சுக்கணும். ப்ராப்பர்ட்டி டெல்லியில் இருந்ததுன்னா டெல்லியில் தான் ஃபைல் பண்ணணும். அதே நேரத்தில் செக்ஷன் 15 மனசில் வச்சுக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு உண்டான மிக முக்கியமான கான்செப்ட். உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட் ஆஃப் கேஸ் என்ன பண்ணணும், இந்த செக்ஷனையும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுதி இதுக்கு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நீங்களாக ஃப்ரேம் பண்ணணும். இவங்க ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இல்லையா, நீங்கள் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எழுதிட்டீங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி எழுத வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது கண்டிப்பாக இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டினில். ஏன்னா அதற்காக மட்டும்தான் இவங்க கொஸ்டினே கேட்குறாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. கோத்தாரி ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2011 நடந்த கேஸு. ஜோனல் நம்பர் 9 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டு பேஜ் நம்பர் 126 இருக்குது. என்ன சொல்ல வருது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா, ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல வராங்க இந்த கேஸ் ஸ்டடியில் மீண்டும் பார்த்தீங்கன்னா அக்ரி பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 16 ஆஃப் சிபிசி இஸ் மேண்டட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. செக்ஷன் 16 ஆஃப் சிபிசி இஸ் எ மேண்டட்டரி. இதை பின்பற்றாமல் உங்களால் வழக்கு தொடர முடியாது. எந்த இடத்தில் உங்களுடைய நிலச்சொத்து இருக்கின்றதோ அந்த இடம்தான் வழக்கிற்குண்டான இடம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய வழக்கை பதிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குது கோத்தாரி ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில். ஹரிலால் பட்னி வெர்சஸ் காளிநாத் ஆல் இண்டியா ரெக்கார்டு 1962 ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் 199 பேஜ் நம்பரில் இருக்கக்கூடிய இந்த வழக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு தவறான அதிகாரம் கொண்ட நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. அதாவது தவறான ஜூரிசெக்ஷனில் பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. பின்னர் அந்த வழக்கு மேல்முறையீடுக்கு ஆனரபிள் உச்ச நீதிமன்றத்திற்கு போகுது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாத இடத்தில் வழக்கு தொடர்ந்தால் அந்த வழக்கு செல்லுமா அப்படின்ற நிலை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கேள்வியாக எழும்புது. 1962 நடந்த வழக்கு, நல்லா நோட் பண்ணிக்கணும். ஆனரபிள் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூரிசெக்ஷன் என்பது மிக முக்கியம். ஆள்வரை எல்லை என்றது அல்ல, அதிகார எல்லை வரம்பு என்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதிகாரம் இல்லாத இடத்தில் வழக்கு தொடர்ந்தால் அது செல்லாது, நல்லிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறாங்க. அதே போல் அதாவது தொடக்கத்திலிருந்தே செல்லாத ஒரு வழக்கு, வாய்டு ஆப் இனிட்டியோ அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் மிக அற்புதமான ஒரு வார்த்தை, எல்லா இடத்துலையுமே சூட் ஆகும். அதனால் இந்த 2 கேஸ் ஸ்டடி நீங்கள் எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்குக்கு கண்டிப்பாக 14 மதிப்பெண்கள் போடுவதற்கு மிக அற்புதமான வாய்ப்பு இருக்குது. முழு மதிப்பெண் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அது இதுன்னு இருக்கும். கவனமாக இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் 2 வாட்டிக்கு 3 வாட்டி படிச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த சைடில் மூவ் ஆகிறீங்கன்றது தெரிய வரும். ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு செக்ஷன் தெரியல ஆனால் ஃபேக்ட் தெரியுதுன்னா நீங்கள் ஃபேக்டை மட்டுமே எழுதுங்க. அதற்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறைப்பாங்க, ஆனால் பெரிய அளவில் மதிப்பெண் குறைக்க மாட்டாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஞாபகம் வச்சுக்கிங்க, 2 ஜூரிசெக்ஷன் சொல்கிறாங்கன்னா இந்த 2 செக்ஷனை ஞாபகம் வச்சுக்கிங்க. 15 and 16. 15 பார்த்தீங்கன்னா டெல்லி நினச்சிக்கிங்க, 16 பார்த்தீங்கன்னா சென்னை நினச்சிக்கிங்க. ஸோ இது 2த்தையும் மிங்கிள் பண்ணி 2 கேஸ் ஸ்டடி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு
ஆன்சர் மிக எளிமையாக கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் கன்க்ளூஷனில் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி எழுதுறீங்க. இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனை நீங்கள் கொடுக்குறீங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன பண்ணலாம், நடந்துருச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் எதனா இருந்துச்சுன்னா, இந்த கேஸ் ஸ்டடியை கிரிட்டிசம் பண்ணாமல் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸை மிக தெளிவாக கொடுங்க. அதையே பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனாகவும் கொடுக்குறீங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அக்ஷய பாத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இல்லுஸ்ட்ரேஷன் கொஸ்டின் மட்டும்தான்றதை நினைவில் வச்சுக்கிங்க. இதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய ஆன்சர் வந்திருக்கு. மிக அற்புதமாக நீங்கள் பார்ட் ஏலையும் உபயோகப்படுத்தலாம், பார்ட் பிலையும் உபயோகப்படுத்தலாம் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.